மாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் 3 பேரிடம் 60,000 ரூபாய் வரை மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து 45 நாட்களுக்கு மேலாகியும் முழு அமைச்சரவை செயல்பாட்டிற்கு வராததால் அரசு நிர்வாகம் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கிய மாணவர் வீல் சேருடன் நீட் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். கூடப்பாக்கத்தில் தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி கோலாகலமாக துவக்கம். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழு மற்றும் புதுச்சேரி ஹாக்கி சங்கம் இணைந்து நடத்திய தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டிகள் உற்சாகமாக துவங்கியது. இந்த போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். போட்டியின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து போட்டியை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு கோனேரிக்குப்பம் அறங்காவலர் குழு தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் மற்றும் கூடப்பாக்கம் ஐயனார் உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர். மேலும் கூடப்பாக்கம் ஹாக்கி குழுவினர், கிராம நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழுவை சேர்ந்த ராஜாராம், பட்சியப்பன், சதீஷ், சிவா, முருகன், ராமநாதன், பிரவீன் மற்றும் அரவிந்த் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தென்மண்டல அளவிலான இந்த ஹாக்கி போட்டி கிராமப்புற இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிப்பதோடு திறமையான வீரர்களை அடையாளம் காணும் முக்கிய மேடையாக அமையும் என விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து 45 நாட்களுக்கு மேலாகியும் முழு அமைச்சரவை செயல்பாட்டிற்கு வராததால் அரசு நிர்வாகம் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை முழுமையடைந்ததை ஒட்டி அன்று மாலையே முதல்வர் உட்பட 6 பேருக்கும் துறைகள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. பவர்ஃபுல் இலாக்காக்களான உள்துறை, நிதி, பொதுப்பணித்துறை போன்ற துறைகளை தங்கள் வசம் வைத்துக் கொள்ள என்ஆர் காங்கிரஸ், பாஜக இடையே ஏற்பட்டுள்ள போட்டி காரணமாக இலாக்கா ஒதுக்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. ஆனால் நிர்மல்குமார் சுரானா தன்னை சந்தித்தது மரியாதை நிமித்தமானது என முதல்வர் கூறியுள்ளார். பாஜக தரப்பிலோ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி சில தகவல்களை முதல்வரிடம் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் அமைச்சர்களுக்கு இதனால் இலாக்கா ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. தேர்தல் நடைமுறை முடிந்து 45 நாட்கள் ஆகியும் முழு அமைச்சரவை செயல்பாட்டிற்கு வராததால் புதுச்சேரியில் அரசு நிர்வாகம் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. புதுச்சேரியில் 3 பேரிடம் 60,000 ரூபாய் வரை மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பாகூரை சேர்ந்த பெண் ஒருவரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரெடிட் கார்டு செயலாக்கம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அவரது பேச்சை உண்மை என நம்பிய அந்த பெண் தனது கிரெடிட் கார்டு விவரங்களை மர்ம நபருக்கு பகிர்ந்தார். பின்பு அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 46,640 ரூபாய் மாயமானது. பின் தான் ஏமாற்றப்பட்டதும் அந்த பெண்மணிக்கு தெரிய வந்தது. இதேபோல் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நபர் 10,000 ரூபாயையும், நெட்டப்பாக்கத்தில் ஒரு நபர் 3,500 என 3 பேர் மொத்தம் 60,140 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தவறான உச்சரிப்பால் உலகக்கோப்பை ரசிகர்களை கவர்ந்த புதுச்சேரி பெண்மணி 350 ஷார்ட்ஸ் செல்வியின் ரீல்ஸ் இணையத்தில் வைரல். புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் 54 வயதான செல்வி என்பவர் 350 ஷார்ட்ஸ் என்ற கடையை நடத்தி வருகிறார். கால்பந்து வீரர்கள் லியோனஸ் மெஸ்ஸியை லெஸ்ஸி என்றும், கைலியன் எம்போப்போவை பாப்பா, லமின் யமாலை லட்சுமி அம்மா என அழைத்து வெளியிட்ட ரீல்ஸ் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 30 ஆண்டுகள் வீட்டு வேலை செய்த அவர் உடல்நல காரணங்களால் சிறிய அளவில் சட்டை விற்பனை தொழிலை துவங்கி விற்பனையை அதிகரிக்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரீல்ஸ் வெளியிட தொடங்கினார். உலகக்கோப்பை தொடர்பான வீடியோக்கள் வைரலானதை தொடர்ந்து அவரது கடைக்கு வாடிக்கையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட மக்களும் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் அனைத்து சட்டைகளையும் ரூபாய் 350 என்ற ஒரே விலையில் விற்பனை செய்து வருவதாக செல்வி தெரிவித்துள்ளார். தற்பொழுது இவரது உலகக்கோப்பை வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அரியூர்பேட்டில் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் 22ஆம் ஆண்டு மண்டலாபிஷேக விழா. முதல்வர் ரங்கசாமி சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட மங்கலம் சட்டமன்ற தொகுதியின் அரியூர்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் 22ஆம் நாள் மண்டலாபிஷேக விழா
பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டார். இக்கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் சிறப்பாக நடைபெற்றதை அடுத்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நேற்று 22ஆம் நாள் மண்டலாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி கணபதி ஹோமம், தனபூஜை, நவகிரக ஹோமம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோன்று வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கும் பரிவட்டம் கட்டி கௌரவிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் பொது மேலாளர் சவுந்தரராஜன், முதல்வர் அலுவலகத்தை சேர்ந்த மனோகரன், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், ஜெயராமன், ரமேஷ், குகன், தனசேகரன், ராஜேந்திரன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், அறங்காவலர் குழுவினர், விழா குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முருகப்பன் தலைமை தாங்கி விழாவில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்றார். மேலும் 51 உபயதாரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிறைவாக மண்டலாபிஷேகத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தர்களின் திரளான பங்கேற்பால் அரியூர்பேட் கிராமம் முழுவதும் ஆன்மீக எழுச்சி நிலவியது. புதுச்சேரி மாநிலம் விநாயகம்பட்டு கிராமத்தில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் பயிற்சியின் மூலம் ராணுவ பணிக்கு தேர்வான 4 இளைஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பிரகாஷம் தலைமையிலான சுரக்ஷா சேவா சமூக அமைப்பு கடந்த 5 ஆண்டுகளாக கிராமப்புற இளைஞர்களுக்கு பல்வேறு அரசு பணிகளுக்கான உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இதன் மூலம் இதுவரை சுமார் 65 இளைஞர்கள் புதுச்சேரி, தமிழ்நாடு காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ராணுவம் உட்பட பல்வேறு அரசு பணிகளில் சேர்ந்துள்ளனர். 2026ஆம் ஆண்டிற்கான ராணுவ ஆட்சேர்ப்பு தேர்வில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் பயிற்சி பெற்ற விநாயகம்பட்டு ஞானசுந்தர், குயிலாப்பாளையம் ஆகாஷ், பிச்சவரன்பேட் லோகேஷ் மற்றும் சோரப்பட்டு ஹரிஷ் ஆகிய 4 பேர் ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளனர். இதனையொட்டி விநாயகம்பட்டு கிராமத்தில் நடந்த பாராட்டு விழாவில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவர் பிரகாஷம் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊர் முக்கிய பிரமுகர்கள், தேர்வான இளைஞர்களின் குடும்பத்தினர், அமைப்பில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ராணுவ பணிக்கு தேர்வான 4 பேருக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாட்டிற்கு சேவை செய்ய தங்களது பிள்ளைகள் செல்லும் பெருமிதத்தில் பெற்றோர்கள் கண்கலங்கிய தருணம் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் முக்கிய சந்திப்புகளில் பசுமை பந்தல் அமைத்ததற்கு 55 லட்சத்தை ஒப்பந்ததாரர்களுக்கு இதுவரை பொதுப்பணித்துறை வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கோடை காலங்களில் சிக்னலில் வாகன ஓட்டிகள் படும் அவதியை உணர்ந்த புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக சிக்னல்களில் இடதுமார்க்க சாலைகளில் மட்டும் பசுமை பந்தல் அமைத்து வருகிறது. அந்த வகையில் அஜந்தா சிக்னல், ராஜா திரையரங்கம் மற்றும் அண்ணா சாலை, நெல்லித்தோப்பு, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகிய 6 சிக்னல்களில் மார்ச் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை 5 மாதங்களுக்கு பசுமை பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு பசுமை பந்தல் அமைத்ததற்கு சுமார் 55 லட்சத்தை ஒப்பந்ததாரருக்கு இதுவரை பொதுப்பணித்துறை வழங்கவில்லை. இந்நிலையில் அதே ஒப்பந்ததாரரிடம் இந்த ஆண்டுடன் தேர்தல் முடிந்ததும் பணத்தை விடுவிப்பதாக ஆட்சியாளர்கள் தெரிவித்தனர். அதனை ஏற்று ஒப்பந்ததாரரும் அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தலை அமைத்தனர். இந்நிலையில் தேர்தல் முடிந்து 1.5 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை ஒப்பந்ததாரருக்கு அரசு தரப்பில் இருந்து பணம் விடுவிக்கப்படவில்லை. மேலும் புதிய அரசு பொறுப்பேற்றாலும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாததால் யாரிடம் சென்று பணத்தை கேட்பது என தெரியாமல் ஒப்பந்ததாரர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். காவல் நிலையங்களில் நடந்த மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் மத்தியில் இருந்து பெறப்பட்ட 40 புகார் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் பொதுமக்களின் குறைகளை கேட்க ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் மக்கள் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. அதேபோல் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி ராகவ், போக்குவரத்து காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி திவ்யா உள்ளிட்டோர் பொதுமக்களின் குறைகளை கேட்டு அறிந்தனர். காரைக்காலில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, சைதாப்பட்டு காவல் நிலையத்தில் வம்சிதர் ரெட்டி, பாகூரில் எஸ்பி ஜிண்டா கோந்தண்டராமன், வில்லியனூர் பகுதியில் எஸ்பி சுப்பிரமணியன், ஏனமில் எஸ்பி வரதராஜன், மாஹி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர்.
மக்கள் மன்றத்தில் பொதுமக்களிடமிருந்து மொத்தம் 60 புகார் மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் அதில் 40 மனுக்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் மன்றத்தில் 26 பெண்கள் உட்பட 227 பேர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடந்த யோகா செயல்விளக்க பயிற்சியில் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை, ஆயுஷ் இயக்குநரகம், பள்ளிக் கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை ஆகியவை இணைந்து நடத்திய 12வது சர்வதேச யோகா தின விழா கடற்கரை சாலையில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை வகிக்க மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட யோகா 360 என்ற விழிப்புணர்வு கையேடும் வெளியிடப்பட்டது. இவ்விழாவில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான், காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங், சுற்றுலாத்துறை ஆணையர் மற்றும் செயலர் டாக்டர் மணிகண்டன், உயர்கல்வித்துறை செயலர் முகமது ஹசன் அபித், சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் யோகா வல்லுநர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற பெரும் திரள் யோகா செயல் விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றதில் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் இதில் திரளாக பங்கேற்றனர். மேலும் உப்பளம் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்த கூடுதல் யோகா செயல் விளக்க நிகழ்வில் 850 பேர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்புடன் விழா ஏற்பாடுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதாக சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் கூறியுள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறை 500 ரோபோட்டிக் உதவியுடன் குழந்தைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. ஜிப்மரில் குழந்தைகளுக்கான ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை திட்டம் 2018ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டது. அரசு துறையின் கீழ் செயல்படும் உயர்நிலை மருத்துவ நிறுவனங்களில் குழந்தைகளுக்கான ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை அறிமுகப்படுத்திய முன்னோடி நிறுவனங்களில் ஜிப்மரும் ஒன்று. இந்த சாதனை குறித்து குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறையின் பேராசிரியரும் துறை தலைவருமான டாக்டர் கிருஷ்ணகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 500 ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் என்ற மைல்கல்லை எட்டியது பல ஆண்டுகளாக நடைபெற்ற அர்ப்பணிப்பான குழு முயற்சி. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறைகள் குழந்தைகளுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகின்றன. சிறிய வெட்டு காயங்கள், குறைந்த இரத்த இழப்பு, அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வலி குறைவு, விரைவாக குணமடைதல் மற்றும் சிறந்த உடல் தோற்ற முடிவுகள் ஆகியவை அவற்றில் முக்கியமானவை. குழந்தைகளின் உடல் அமைப்பு மிகவும் நுட்பமானதாக இருப்பதால் துல்லியமான மற்றும் குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அறுவை சிகிச்சைகள் அவர்களின் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகின்றன. இந்த சாதனையின் மிக முக்கியமான அம்சம் உயர்தர ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை சாதாரண மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கும் கிடைக்க செய்திருப்பதுதான் என்றார். தமிழக முதல்வர் விஜய் பிறந்தநாள் விழாவை ஒட்டி முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தாவேகா கட்சியின் பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன் காலாப்பட்டு தொகுதி முழுவதுமாக உள்ள ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கினார். இதனையடுத்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்புக்கு செல்லும் ஈசிஆர் ரோடு சிங்காரவேலர் ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல சங்கத்தின் தலைவர் குமார் உடன் இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறினார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொக்கு பார்க் சிக்னல் அருகே நள்ளிரவில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பைக் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் நகரின் முக்கிய சாலைகளில் நள்ளிரவு வரை போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் சிவாஜி சிலை பகுதியில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் நோக்கி புதுச்சேரி பதிவெண் கொண்ட கார் ஒன்று அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. கொக்கு பார்க் சிக்னல் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த மோதலின் தாக்கத்தால் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இதனை அடுத்து காரில் இருந்த 2 பேர் உடனடியாக கீழே இறங்கி அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோரிமேடு தீயணைப்பு நிலைய வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர்.
தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்து விபத்திற்கான காரணம் மற்றும் தப்பி சென்ற நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கிய மாணவர் வீல் சேருடன் நீட் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். புதுச்சேரியில் நீட் மறுதேர்வு இன்று 9 மையங்களில் நடந்தது. பல்வேறு சோதனைகளுக்கு இடையே மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட நிலையில் லாஸ்பேட்டை பகுதியை சார்ந்த யஷ்வந்த் என்ற மாணவன் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கியுள்ளார். ஆன்லைன் மூலம் தேர்வு எழுத அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது சரியான தகவல் கிடைக்காத காரணத்தால் வீல் சேரில் வந்து இன்று தேர்வு எழுதினார். அவரது பெற்றோர் மற்றும் அதிகாரிகள் உதவியுடன் முடிந்தவரை தேர்வு எழுத முடியும் என்ற நம்பிக்கையுடன் காலில் கட்டு மற்றும் கைகளில் காயங்களுடன் தேர்வு எழுத வந்த மாணவனை அதிகாரிகளும் சக மாணவர்களும் உற்சாகப்படுத்தி தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் 3 பேரிடம் 60,000 ரூபாய் வரை மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து 45 நாட்களுக்கு மேலாகியும் முழு அமைச்சரவை செயல்பாட்டிற்கு வராததால் அரசு நிர்வாகம் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கிய மாணவர் வீல் சேருடன் நீட் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.